அசுரர்களுக்கு எதிரானவர் ஆவார். இன்று அவர் சூழ்ச்சியை கொண்டு அவரை கட்டி போட்டிருக்கிறேன். சிந்திக்க வேண்டாம் அசுரமாதா, நமது உத்தேசம் நம்மை அழைக்கிறது. நாம் செல்லலாம். வேண்டாம் அசுரமாதா, செல்லாதீர்கள். சதியாக நான் தங்கள் சகோதரி. சதி தங்களிடம் ஏதும் வேண்டியதில்லை. சதியின் ரூபத்தில் உள்ள பார்வதி தன் சகோதரர் நாராயணரை விடுவிக்க வேண்டுகிறாள். அவரை விடுவித்து விடுங்கள். இவர்கள் பேச்சை கேட்க வேண்டாம் அசுரமாதா. உனது உத்தேசத்தை மறவாதே, என்னுடன் வா. சற்று பொறுங்கள் அசுரமாதா, என் வேண்டுகோளை நிராகரிக்காதீர்கள். நாராயணரை விடுவியுங்கள். அதுதான் சரி. நாராயணரை எண்ணி பெரும் கவலை கொள்கிறாயா பார்வதி? அவ்வாறென்றால் அவரை விடுவிக்க நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன். என்ன நிபந்தனை? என்னிடம் நீ அல்ல, மகாதேவரே வேண்டுகோள் வைக்க வேண்டும். மகாதேவரே வேண்டுகோள் வைக்க வேண்டும். மகாதேவரே வேண்டுகோள் வைக்க வேண்டும். சக்தி அல்ல, சிவன் என்னிடம் வேண்டுகோள் வைக்க வேண்டும். அப்போது நாராயணரை விடுவிக்கிறேன். வந்துவிட்டேன் திதி. உன் முன்னிலையில் நாராயணருக்காக வேண்டுதல் விடுக்க வந்திருக்கிறேன். நான் வணங்கும் கடவுள் நாராயணர். அவரை விடுவித்து விடு. நான் அதிர்ஷ்டசாலியாவேன். இல்லையில் சிவனும் சக்தியும் என்னிடம் வந்து இவ்வாறு யாசிப்பார்களா? ஆயினும் வருத்தமான விஷயம் யாதெனில், என்னால் ஏதும் செய்ய இயலாது. என்னால் நாராயணரை விடுதலை செய்ய இயலாது. வாருங்கள் அசுரகுரு. இனி என்ன நடக்கும்? நாராயணர் எவ்வாறு விடுபெறுவார்? மகாதேவா, நாராயணரை விடுவிப்பதற்கு மார்க்கம் தென்படவில்லை. தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். நான் இங்குதான் இருக்க வேண்டும் என்பது இயற்கையின் விருப்பம் என்றால் அதுவும் சரி. நான் இவ்விடத்தில் இருக்க தயார். ஆகையால் மகாதேவா, எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். என்னை பற்றின கவலையும் தங்களுக்கு வேண்டாம். பிரபஞ்சத்தை காக்கும் பொறுப்பை பொறுத்தவரை அதை தங்களால் தனியாகவே செய்துவிட முடியும். இனி என்ன நடக்கும் மகாதேவா? ஜெகத் ரட்சகனை எவ்வாறு விடுவிப்பது? நீ செய்ததுதான் சரி அசுரமாதா. சிவனும் சக்தியும் இவ்வாறு யாசகம் கேட்டு நிற்பதைக் கண்டு என் மனம் பூரித்துப் போனது. வேண்டுகோள் விடுத்தும் விவாதம் புரிந்தும் காரியம் நிகழவில்லை எனில் அப்பொழுது மற்றொரு மார்க்கத்தினை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். செல்லுங்கள் தேவி, தங்கள் விருப்பத்தை அசுர மாதா மூலம் நிறைவேற்றுங்கள். நாராயணரை விடுதலை செய்திடுங்கள்.